Hi everyone, welcome to day 2 of Business Beginner Series. இன்னைக்கு நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ அமிக்ருமி. ஸோ இதுக்கு நான் அவகேடோவோட ஷேட்ஸ்லேயே ஒரு 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேல் க்ரீன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் டார்க் க்ரீன் பேக் சைட் அண்ட் ப்ரௌன் வந்து சீடுக்கும். ஸோ இது பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணலாம், என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா 3 ரோஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். பேக் சைடு வந்து அதை அப்படியே நம்ம இன்னொரு கலரில் ரெப்ளிகேட் பண்ணால் போதும். இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ்டி அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச், தென் எஸ்சினா சிங்கிள் க்ரோஷே, ஹெச்டிசினா ஹாஃப் டபுள் க்ரோஷே, டிசினா டபுள் க்ரோஷே, தென் டிசினா ட்ரிபிள் க்ரோஷே. இந்த 5 ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம இந்த அவகேடோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட் சைடுக்கான இந்த பேல் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் வித் அ செயின் ஸ்டிச்சஸ். ஸோ 11 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் நீடில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 11 செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இந்த 11 செயினில் பார்த்தீங்கன்னா 11th செயின் வந்து டேர்னிங் செயின். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ ரோ 1 நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது எங்கே அப்படின்னா 10th செயின். ஸோ இந்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா அது உங்களோட டேர்னிங் செயின், இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச், தென் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். ஸோ இந்த 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேன்றது ஒரு செயின் லூப்லேயும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணியாச்சு. டூ அண்ட் தேர்ட் செயின். இப்போ அடுத்து 4 டபுள் க்ரோஷேஸ். One, 2, 3 and 4. ஸோ இப்போ நம்ம 4 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செயின் மீதி இருக்கும். இங்கே வந்து 8 டபுள் க்ரோஷேஸ் இன்டூ த சேம். அதாவது இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே மட்டும் நம்ம 8 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். எயிட். ஸோ இங்கே 8 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இது ஒரே செயின்குள்ளே போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இது கொஞ்சம் லூஸ் ஆகும். அது ஒன்றும் இல்லை, இந்த டைல் பார்ட் பிடிச்சி எடுத்திங்கன்னா திரும்ப வந்து டைட் ஆகிடும். இப்போ இது சிமெட்ரிக்காக தான் மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அகெயின் வந்து நீங்கள் 4 டபுள் க்ரோஷேஸ் போடணும். இப்போ இது நீங்கள் போடும்போதே வந்துட்டு இந்த டெயில் பார்ட்டை நீங்கள் ஹைட் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த பேக்கில் நீங்கள் உங்கள் நீடல் எடுப்பீங்க இல்லையா, அப்போ இதையும் சேர்த்து அங்கே லாக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த டெயில் எண்ட் அங்கேயே சீல் ஆகிட்டே வந்துடும். பட் நீங்கள் அடுத்தடுத்த லூப்ஸ்குள்ளே போகும்போது இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும், கரெக்டாக அந்த லூப்பில் தான் போகுதா அப்படின்றத. ஏன்னா 2 யான் அங்கே சேரும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 டபுள் க்ரோஷேஸ் போடும்போதே நான் வந்து பின்னாடி இந்த டெயில் எண்டை வச்சு லாக் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இதை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு லாஸ்ட்டாக இதை டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 4 லூப்ஸில் வச்சு பண்ணாலே போதும், இது வந்து கொஞ்சம் சீல் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ அந்த 4 ஒரு ஸ்டிச்சில் வச்சு மறைச்சிட்டேன் அப்படின்றதுனால இதுக்கு மேலே நான் பின்னாடி வந்து அந்த டெயில் எண்டை வச்சு மறைக்கலை, ஃப்ரீயாகவே வச்சுருக்கேன். ஸோ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து க்ளோசிங் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 10th செயினில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அவகேடோவோட சென்டர் பார்ட் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது மேலே திரும்ப இன்னொரு ரோ போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வந்துடும் இந்த ரோ. இப்போ வந்து ரோ 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 2 4 சிங்கிள் க்ரோஷேஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இது எப்படின்னா அப்படியே நீங்கள் ப்ரீவியஸ் ரோவோட டாப்பில் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை ஒரு லூப்பாக எடுத்துக்கிட்டு ஃபோர் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். அடுத்து 7 டபுள் க்ரோஷேஸ். இது 7 டபுள் க்ரோஷேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பாட்டம் சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து மறுபடியும் நமக்கு ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். அந்த கிளஸ்டர் எவிடெண்ட்டாக தெரிகிறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பெருசாக்கிட்டே போகிறது. ஸோ இப்போ இந்த லூப் உள்ள ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்தது கிளஸ்டராக வேணும். அதனால் 5 ட்ரிபிள் க்ரோஷேஸ் ஒரே லூப்குள்ளே பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ இங்கே வந்து 5 ட்ரிபிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இது போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து லைட்டாக டர்ன் ஆகி இந்த சைட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ அகெயின் அந்த சிமெட்ரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக திரும்ப 1 ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போ அடுத்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஸோ 7 டபுள் க்ரோஷேஸ் போடலாம் அடுத்து. The 7 double crochets complete ஆகிடுச்சு. இப்போ திரும்ப 2 half double crochets. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சைட் பண்ணதுக்கு அப்படியே ஈவனாக வரும் இந்த சைடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேட் சிமெட்ரியாக இருக்கும். தென் அகைன் 4 single crochets. ஸோ லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் நான் சேம் லூப்குள்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டிப் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக, ஐ மீன் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியணுன்றதுனால. இப்போ அடுத்த ரோ வந்து நீங்கள் வேணும்னா இதே கலரில் போட்டுக்கலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக் சைடோட மர்ஜ் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஃபைனல் ரோவை வேறு கலரில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரோ வந்து அப்படியே ரிப்பீட் தான். ஸோ உங்களுக்கு இப்போ மேலே எத்தனை லூப்ஸ் இருக்கோ நீங்கள் அத்தனை லூப்ஸ்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரோ ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை பின்னாடி வச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது பண்ணும்போது மறுபடியும் இந்த கலரை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து இங்கே பேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு பின்னாடி வந்து இது சீல் ஆகிட்டே வந்துடும். நீங்களும் வந்து ஈஸியாக கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அது கட் பண்ணாலே ஹைட் ஆகிடும். இந்த பேல் க்ரீன் கலரை நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா இது இருந்துகிட்டே இருந்தால் யான் பண்டலில் இருந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வர போதும். இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இது ஃபுல்லாக சீல் ஆகிடுச்சு. இந்த க்ரீனையும் நீங்கள் வேணும்னா கட் பண்ணிடலாம், இல்லை அடுத்து ஒரு 1 or 2 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நீங்கள் விட்டு அப்படியே கண்டினியூஸாக சீல் பண்ணிடலாம்.
இப்போ எல்லா ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த அவகேடோ வந்து ரெடி. ஸோ இது ஸ்லைட்லி எம்போஸ்டாக இருக்குது. ஸோ தட் இப்போ நம்ம பேக் சைடும் பண்ணிவிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு வந்து சேம் பேட்டர்ன் தான், கலர் தான் வேறு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டார்க் க்ரீன் கலர்லேயே நம்ம அங்கே வந்து ஃபுல்லாக பண்ணிட போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதை முடிச்சுட்டு இந்த பிளேஸை நீங்கள் கட் பண்ணி ஜஸ்ட்டு இந்த நாட் மாதிரி இருக்கிறதுள்ள விட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ஃபர்தராக அடுத்த ரோ ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே வந்து ஹைடும் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஓவர். ஸோ இப்போ பேக் சைடு சேம் பேட்டர்ன் இந்த டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு ஆஃப் த அவகேடோவும் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த 2 சைடு லூப்ஸும் இருக்குது இல்லையா, இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இந்த பார்ட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பேக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கட் பண்ணிக்கல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிடலான்றதுனால இப்போது இந்த பேக் சைடோட டிப்பில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டோட டிப்பு இதுக்குள்ளே விட்டு ஜஸ்ட் வெளியே எடுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பேஸ் பாயிண்ட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்க்குள்ளே இப்படி விட்டு எடுத்து இப்போ இந்த சைட்லேயும் விட்டுருக்கு, இந்த சைடு இருக்க லூப்லேயும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடோட ஒரு லூப், ஃப்ரண்ட் சைடோட ஒரு லூப். ஸோ இது சிமெட்ரிக் பேட்டர்ன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 60% ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வரை வந்தாச்சு. இந்த ஓப்பனிங் இருக்கும்போதே வந்து இங்கே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் உங்கள் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணலாம், பட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா பண்ணலாம். எப்பயுமே ஒரே பாயிண்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி பல்கி ஆகிடும். ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஸ்டஃப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா ஸ்டஃபிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இப்போ ஸ்டிச் போடும்போதே உங்களுக்கு காட்டன் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ஸ்டிச்சஸ்க்கு இடையில உங்களுக்கு காட்டன் வந்து தெரியும். அதனால் எப்பயுமே ஒரு நல்லா கொஞ்சம் க்ளோசிங் கிட்ட போய் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்டுக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக ஸ்டஃபிங் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து
க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீதி இருக்க ஸ்டிச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த டிப் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடா தெரியணுன்றதுனால, நான் வந்து ப்ரீவியஸ் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த டிப் இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடா தெரியும். இது ஆப்ஷனல் தான். நீங்க பிளண்ட்டா வேணும்னா பிளண்ட்டாவும் வச்சுக்கலாம். இப்போ இதோட க்ளோசிங் வர வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸஸ் யார்ன் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது இந்த பார்ட் ஆஃப் யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீடில் விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நியரஸ்ட் பாயிண்டில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ நான் பின்னாடியே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ள விட்டுக்கிறேன். விட்டு நீடில் எதில் ஈஸியாக வெளியே வருதோ அதுலேயே நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். சொட்டு வெளியே எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு நாட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நியர்பை ஸ்டிச் கூட. ஸோ நாட் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டெக்னிக் இல்லை. ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லூப்புக்குள்ளே விட்டு இந்த ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே மறுபடியும் உங்களோட நீங்கள் விட்டு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சீல் ஆகிடும். ஸோ இது நீங்கள் இன்னும் செக்யூர்டாக இருக்கணும்னா இதே மாதிரி இன்னும் ஒரு பிளேஸில் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டிச்சுக்கே செக்யூர் ஆகிடும். பட் ஸ்டில் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் ஒரு 2-3 பிளேஸில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் செக்யூர்டாக இருக்கும். நான் வந்து 2 டைம்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே பண்ணிவிட்டு இப்போ திரும்ப நீங்கள் வந்து எதில் இருந்து எடுத்தீங்களோ அந்த இதுக்குள்ளேயே திரும்ப அவங்க நீடில் யூஸ் பண்ணி எக்ஸஸ் இருக்க யானை உள்ள நீங்கள் தள்ளி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு இப்போ அவகேடோவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சீட் பார்ட் மட்டும் பண்ணி இந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். வந்து சீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீடுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டார்டிங் வித் 6 single crochets in a magic ring. ஸோ 6 SC in a magic ring அப்படின்னா 6 single crochets in a magic ring. உங்களோட மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள 6 single crochets போட்டுக்கலாம். இப்போ சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டெயில் எண்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ ரோ 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 single crochet in each, which means இப்போ ப்ரீவியஸ் ரோவில் நீங்கள் 6 single crochets பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து 2 single crochets பண்ணணும். நம்ம இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது 6 அப்படின்றது இந்த ரோவில் 12 ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிளும் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த சென்டர்ல ஏன் கேப் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் ரோ பண்ணதுனால இது கொஞ்சம் ஆ லூஸ் குடுத்துருக்கு. இது இந்த டெய்லன் பிடிச்சு இழுத்தீங்கன்னா, இது வந்து மறைஞ்சிரும். ஸோ இப்போ உங்களோட அவகேடோல இத வந்து ப்ளேஸ் பண்ணி பாருங்க. இந்த சீட் அளவு வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இத விட பெரிய சீடா வேணும் அப்படின்னா, அப்படியே நெக்ஸ்ட் ரோ வந்து 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 2 சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெட் 18 ஸ்டிச்சஸ் அட் த எண்ட். அப்போ உங்களோட இந்த சர்க்கிள் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ எனக்கு இந்த சைஸ் ஆஃப் சீட் போதும் அப்படின்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இத வந்து இப்ப நம்ம இங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இத ஸ்டிட்ச் பண்றதுக்கு ஸோ இந்த க்ளோசிங்ல எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் இந்த லூப்குள்ள இப்படி விட்டு எடுத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாட் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ நீங்க உங்க நீடில் யூஸ் பண்ணி இத ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, நான் இந்த டெயில் எண்ட வந்து கட் பண்ணல. ஸோ டெயில் எண்ட வந்து இங்கேயே வச்சு நானு சீல் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். அதனால ஜஸ்ட்டு இத வந்து கொஞ்சம் பின்னாடி சர்க்குலரா இத ஷ்ரிங்க் மட்டும் பண்ணிட்டு, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க இங்க வச்சு ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அதுவும் பேக் எண்ட்ல வந்து சேர்ந்து சீல் ஆயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து நான் ரேண்டமா நெக்ஸ்ட் இருக்க ஒரு ஸ்டிட்ச்குள்ள விடுறேன். இதுக்கு வந்து நீங்க எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் விடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஸோ ஒரு 3, 4 பிளேஸஸ்ல நீங்க வச்சு லாக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இப்போ இதோட ஸ்டிச்சிங் பொறுத்தவரை எப்பயுமே நீங்க இப்போ எந்த ஸ்டிச்குள்ள விட்டு இங்க வெளிய எடுத்தீங்களோ, அதே ஸ்டிச்குள்ள தான் நீங்க வந்து திரும்ப உள்ள போணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது வெளிய தெரியாது. இல்லன்னா உங்களுக்கு வெளிய வந்து தெரியும். சேம் கலரா இருந்தாலுமே தெரியும். இது டிஃப்ரெண்ட் கலர்ன்றதுனால இல்ல. சேம் கலரா இருந்தாலும் லூப் வெளிய தெரியும். ஸோ அதே ஸ்டிச்குள்ள தான் நீங்க வெளிய வரணும். இப்போ இங்க வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் ஒரு ஸ்டிச்குள்ள உள்ள போய்க்கிறேன் இங்க. ஸோ இப்போ நான் அது ஸ்டிச் பண்றது இன் நோ பர்ட்டிகுலர் ஆர்டர். ஜஸ்ட் உங்களோட சீட் பிளேஸ்மெண்ட் பொறுத்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்னும் வந்து இது ரொம்ப எவிடென்ட்டா எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து தெரியணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த 12 ஸ்டிச்சஸ்குள்ளேயும் விட்டு விட்டு எடுத்து கூட நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இத ஒரு 3 பிளேஸஸ்ல நான் லாக் பண்ணிட்டேன். மறுபடியும் இத ஃபைனலா லாக் பண்றது நம்ம ப்ரீவியஸா பண்ண அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லூப்குள்ள எடுத்துட்டு வாங்க. இது எனக்கு ப்ரவுன்லேயே ஹைட் ஆகணும் அப்படின்றதுனால நான் இங்கேயே அந்த ஸ்டிச்ச வந்து போட்டுக்கிறேன். ப்ரவுன்லேயே பண்றேன். ஸோ இந்த டெய்லன் கொஞ்சம் சின்னதானதுனால அங்க எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ நான் கையிலேயே அந்த பிளேஸ வந்து லாக் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே இந்த எக்ஸஸ் யானை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களோட மினி அவகேடோ இஸ் ரெடி. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு லூப் ஆஃப் க்ரீன் யானை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி டை பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு சார்மாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி ஒரு செயின் கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு சார்மாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.